அம்மா 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 ஜோசியர் வந்திருக்காரு. வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. என்னடா ஜோசியர் வந்திருக்காரு? நீங்க எதுவும் வர சொன்னீங்களா? இல்லையே, இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டாரு. எல்லாம் நம்ம நேரடி. நமக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? நீங்க தானம்மா வர சொன்னீங்க. நான் தான் வர சொன்னேன். மாப்பிள, சிந்து எதுக்கு ஜோசியரை வர வச்சிருக்கு? ஒருவேளை கோயில்ல அக்கா புடவை தற்செயலா நெருப்பு பிடிச்சதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது பிளான் பண்ணுதோ? தெரியலையே, பாப்போம். மாப்பிள, கல்யாண நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இனி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அத்தை, எதுக்கு ஜோசியரை வர சொன்னீங்க? கோவில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும்போது அபசகுன மாதிரி அண்ணி புடவைல நெருப்பு பிடிச்சிருச்சாம்ல. ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து மனசே தாங்கல. இனிமே என்ன நடக்குமோ? அத்தை, சஞ்சீவ், நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. எதுக்கு இப்ப சண்டை போடுற? சிந்தாமணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஜோசியரே, நீங்க பாருங்க. உங்க 2 பசங்களோட ஜாதகம், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களோட ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க இளைய பையன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. சாமி, நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். வழக்கமா சம்பிரதாயப்படி அண்ணன் தம்பி திருமணம் ஒன்னா நடத்தும் போது முதல்ல மூத்த பையன் தாலி கட்டுவாரு, அப்புறம் இளைய பையன் தாலி கட்டுவாரு இல்லையா? அந்த சம்பிரதாயத்தை மாத்தணும். திருமணத்தன்னைக்கு உங்க இளைய பையன் சஞ்சீவ் அவளுக்கு மனைவியா வரப்போற ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்டணும். எங்களுக்கு உங்க உயிர் தான் முக்கியம். ஆமா அண்ணி, ஒரு உயிரை காப்பாத்த சம்பிரதாயத்தை மீறதுல தப்பே இல்ல. அத பண்றதால சாமி நம்மள தப்பா நினைக்காது. அண்ணே, என்ன அமைதியா இருக்க? அண்ணிக்கிட்ட சொல்லுண்ணே. மாப்பிள, நம்ம பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு லாக்கப் போடுறாங்க. அதான். நம்ம பிளான் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நாம பேசுறதை ஒட்டி கேட்டிருப்பாங்களோ? இப்ப என்ன மாப்பிள பண்றது? இப்ப அக்கா மட்டும் உன் மேரேஜை முதல்ல பண்ணணும்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம பிளான் மொத்தமா அவ்வளவுதான் மாப்பிள. சஞ்சீவ், என்னையா வெறுப்பேத்துற? உன் ஆட்டம் இதோட க்ளோஸ். சரிங்க ஜோசியரே, அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நல்லது. சரிம்மா, வரேன். ரொம்ப நன்றிங்க. நல்லது. சந்தோஷ், அனுப்பிச்சிட்டு வாப்பா. சரி. என்ன பார்ட்னர் ஃபோன் பண்றாங்க? சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர், நீங்க சொன்ன மாதிரியே ஜோசியரை வர வச்சு சஞ்சீவுக்கு தோஷம் இருக்கு, அது சரியாகணும்னா ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ் தான் முதல்ல தாலி கட்டணும்னு சொல்ல சொன்னோம்.
இல்லனா சீதா செத்துருவான்னு சொல்ல வச்சிட்டோம். இந்த லூசு குடும்பம் அதை நம்பி மேரேஜ் அன்னைக்கு சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்த ஐடியாவால தான் நடந்தது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்ட்னர். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பார்ட்னர், இன்னும் நம்ம முழுசா ஜெயிக்கல. என்ன பார்ட்னர் இப்படி சொல்றீங்க? ஆமா பார்ட்னர், எப்போ சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பதான் நம்ம முழுசா ஜெயிச்சுதான் அர்த்தம். இப்போ சஞ்சீவை விட நம்ம கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு, அவ்வளவுதான். மேரேஜ் அன்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ தாலி கட்ட வைக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரி பார்ட்னர், நான் அப்புறம் பேசுறேன். உன்னால சஞ்சீவ் கூட இனி எப்பவுமே சேர முடியாதுன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபி, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பூனை உருவத்துல நான் பார்க்க புலி மாதிரி தானே இருக்கேன். என்னால ஒரு புலிய ஜெயிச்சு அதோட இடத்த அடைஞ்சிட முடியாதான்னு நினைச்சு ஒரு புலி கூட சண்டைக்கு போச்சான். ஆனா அந்த புலி அடிச்ச ஒரே அடியில அந்த பூனை சுருண்டு விழுந்துருச்சான். அதுக்கப்புறமா தான் அந்த பூனைக்கு தெரிஞ்சிருக்கு தன்னால என்னைக்குமே புலியாக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த பூனைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் சஞ்சீவும் கனவுல தான் ஒண்ணு சேர முடியும் அபி. நிஜத்துல அது என்னைக்குமே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். சொல்ல பி. அக்கா ஏதேதோ சொல்றா, வீட்ல என்னதான் நடந்துச்சு? அனு நம்ம பிளான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் அன்னைக்கு முதல்ல நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுன்ற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு செக் வச்சிட்டான். இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே சஞ்சீவ். இப்ப நம்ம என்ன பண்றது? அதான் அபி எனக்கும் புரியல. அம்மா மனசு கஷ்டப்படாம நான் உன் கழுத்துல எப்படியாவது தாலி கட்டியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ என் அக்கா பிளான நம்ம உடைச்சு நம்மளால ஒண்ணு சேர முடியும்னு தோணல. ஏன் இப்படி பேசுற? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எப்போவோ மேரேஜ் ஆயிடுச்சு.